ரசிச்சிருப்பாங்க. சில நேரத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதையை பார்த்து சத்துரு ரசிக்கிறான், சிரிக்கிறான். ஆனா யோனத்தானே நீங்க கைவிட்டா உங்களை நம்பி இன்னொருத்த வந்துட்டு இருக்கிறான். இப்ப யோனத்தான் தவழ்ந்து போனா, ஆயுததாரி அப்படிதான் போனோம், தவழ்ந்து போனோம். ஆயுததாரி மனசுல நினைச்சிருப்பான், இவரு கூட வர்றதுக்கு இவங்க அப்பா கூட இருந்திருந்தா. அவங்க அப்பா எங்க இருக்காரா? 2வது வசனத்தை வாசிங்க. சவுல் கிபியோவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ், அங்க இருந்து மாதுளம் ஜூஸாவது நான் குடிச்சிட்டு இருப்பேன், இவர் கூட வந்து பிரியாணி சாப்பிடுவேன், அங்க இருந்து மாதுளம் ஜூஸாவது குடிச்சிட்டு இருந்தோம். இவர் கூட வந்தா கொஞ்சம் அந்த காட்சியை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தன் யுத்த வீரன் போறான், அதுவும் 1000 பேர் இல்ல, 2 பேர். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த பாதையில இப்போ யோனத்தானால ஸ்டடியா போக முடியாது, தவழ்ந்துதான்.